மேஷ ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிறதுனால உங்களுக்கு 7ரை சனியில விரய சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த விரய சனியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் என்பது வரும். ஆகையால செலவுகளை சுருக்கி செய்யறது ரொம்ப நல்லது. இந்த சனி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளோ இல்லது உங்களுக்கு திருமணமோ இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படலாம். அதே நேரம் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக செய்வீர்கள். அதே நேரம் மற்றவங்களுக்கு படிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறு தொகை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக உணர்வு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா யாத்திரை சென்று வருவதற்கும் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால காதல்ல பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது உங்களுக்கு இருக்காது. இதன் மூலமாக உங்களுக்கு பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் வளர்ப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற பேச்ச என்னன்னா அவங்க இந்த சமயத்துல கேட்க மாட்டாங்க. குருவானவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்பது அதிகரிக்கும். பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது குடும்பஸ்தானத்துல விழுவதனால அடிக்கடி குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சலசலப்புகள் என்பது ஏற்படும். ஆகையால் நீங்க பேசுற பேச்சுல பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா அதன் மூலமாகத்தான் குடும்பத்துல சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். தனக்காரகனான குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 9ஆம் இடத்துல விழுவதனால சிறிய சண்டை சச்சரவுக்கு பிறகுதான் உங்களுக்கு சொத்துக்கள் என்பது கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. கால்நடைகளை வளர்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா செய்தொழில பெரிதான அளவுக்கு விரிவாக்கம் என்பது செய்யக்கூடாது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த வக்ரமான சனியினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். பெரிதான அளவுக்கு தொந்தரவு என்பது இருக்காது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுது. அதனால நீங்க செய்யற காரியங்களை பார்த்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அப்பதான் நீங்க உங்களுடைய காரியங்களை வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த சமயத்தில் இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள். அரசின் மூலமாக அனுகூலங்கள் கிடைப்பது கடினம். கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படும். ஆனால் குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுவதனால வந்த வேகத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடகராசியில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் என்பது ஏற்படும். இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால தீராத வியாதியினால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குணமடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாமே நீங்கி மனம் என்னன்னா தெளிவுபடும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சரியான போதிய அளவுக்கு தூக்கம் என்பது இருக்காது. இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குரு என்னன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது ஏற்படும். பல நாள் தூங்க வேண்டிய தூக்கத்தை பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 4ஆம் இடத்துல அந்த சமயத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுவதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல குரு பாத்தீங்கன்னா இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வராது. இதனால உங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவானவர் மிதுன ராசியில இருக்கிற சமயத்துல உங்களுடைய
படிப்பு வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதே குரு பார்த்தீங்கன்னா, அதிசார இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வர்ற சமயத்துல பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்து அதிபதியான குரு வந்து இருக்கிறாரு. இதனால உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா, சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 11ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்கிறதுனால முதலீடுகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வரவுகள் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். அதே நேரம் 11ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால உங்களுடைய செயல்கள்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் புகழ் வந்து மங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதிகள் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். செய்கின்ற தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படியாக வந்து சேரும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. தாயாருக்கும் உங்களுக்கும் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு மற்றும் கேதுவினுடைய பார்வை 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தீர்ந்துவிடும். அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல வந்து ஒரு பெரிதான அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுல விழுவது இந்த சமயத்துல தீராத வியாதிகளால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரம் இந்த நேரத்தில் சண்டை போட்டவர்களுடன் பார்த்தீங்கன்னா சமாதானமாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டுல வந்து விழுகுது. அதே நேரத்துல 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இதனால நீங்க செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா அதிகமான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதிகப்படியான வருமானங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அடிக்கடி குடும்பத்துல பாத்தீங்கன்னா சலசலப்புகள் என்பது வந்து போகும். அதனால நீங்க வந்து கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல யூஸ் பண்ற வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்பொழுதுமே தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு வரும். அதனால சோம்பேறித்தன்மைகளை தவிர்ப்பது நல்லது. ராகு மற்றும் சனியினுடைய பார்வையானது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கொண்டவர்கள் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பட்டம், பதவி, உயர் பதவி கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயங்களில் இருக்கிறது. அதே நேரம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவுறதுனால காதலிக்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற காரியங்கள் முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்தில் நிறைய கிடைக்கும். அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருவருக்கு புரிதல் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படும். புதிதாக கூட்டு தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க கூட்டு தொழில் ஆரம்பிப்பது நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா திருமண யோகம் என்பது இருக்கிறது. உங்களுடைய லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். அரசின் ஆதரவு மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே நேரம் உங்களுக்கும் இளைய உடன்பிறப்புகளுக்கும் மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டுல விழுவுறதுனால தான தர்மங்கள் செய்யக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்துல மற்றவர்களும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். ஆன்மீக உணர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது புதிதாக கோயில்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு
2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரத்துல கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதிகப்படியான லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த சமயத்துல ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு சுபிட்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் வக்ரமான பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தீராத நோயினால கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அந்த சமயங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வெளி இடங்கள்ல சென்று வரும்போது பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல பரஸ்பரம் என்பது ஏற்படும். அதே நேரம் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் பலப்படும், அந்யோன்யம் ஏற்படும். கூட்டு தொழில், தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படும். கூட்டு தொழில இந்த சமயத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரம் ராகுனுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுகுது. சனியினுடைய பார்வையும் 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மட்டும் கணவன் மனைவிக்கிடையே போகும். மற்றபடி பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. குரு ராகு சனியினுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய உடன்பிறப்புகளிடமிருந்து ஆதரவு எதிர்பார்ப்பது கடினம். அரசு வழி காரியங்கள் அனுகூலங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகவே அரசு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியிலும் தற்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் நீங்க அதிகமாக முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் நீங்க செய்கிற காரியங்கள வெற்றிகள் என்பது கிடைக்கும். தைரியம் பாத்தீங்கன்னா முன்ன இருந்த அளவுக்கு தற்போது இருக்காது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவுறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துகளின் மூலமாக உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு போறதுனால வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு போறது நல்லது. இல்லைன்னா வண்டிகள்ல பாத்தீங்கன்னா பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வரும். உங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கும் அப்பாவிற்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுவதனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் நீங்க நன்றாக உறங்கி எந்திரிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படாமல் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவுது. அதே நேரத்தில் கேதுவினுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுவுது. காதலர்களிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்ல பார்வையோ பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இல்லாதனால பெரிதான அளவுக்கு வேலை பார்க்கும் இடங்கள்ல என்னன்னா தொந்தரவு என்பது இருக்காது. உங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா நார்மலா போய்கிட்டு இருக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. இதனால சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது. அப்பதான் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது கிடைக்கும். புதிதாக விரிவாக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் பண்ணாமல் இருப்பது நல்லது. ராகுனுடைய பார்வையானது 11ஆம் வீட்டுல விழுவுறதுனால எதிர்பாராத லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடைகளுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசி மேல இருக்கிறதுனால உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசி கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு வர்ற குருனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வரவு என்பது அதிகரிக்கும். தன வரவுகளும் அதிகரிக்கும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழிலும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது குறையும். குருவினுடைய இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு பாத்தீங்கன்னா மங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால தீராத நோய்களால கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த அதிசார குருவானது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
புதிதாக பட்டம் வாங்க நினைப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய சொந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நேரத்துல வந்து நீங்க தொழில் விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம். அதே நேரத்துல உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் என்பது நிறைய கிடைக்கும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்ல விழுவதனால, உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பார்த்தீங்கன்னா, உங்கள கண்டு பயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலையில பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வீட்ல வந்து ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு கடன் ஏற்படலாம் அல்லது உங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்காக நீங்க கடன் வாங்க நேரிடலாம். குருவானவர் வக்ரமான காலத்துல பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில வந்து கவனமா இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய சுற்றி இருந்த எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அதிசார குருவானவர் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார். அந்த சமயத்துல மற்றும் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளிடம் ஒதுங்கி நிற்பது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால கடன் அல்லது லோன் வாங்கி நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். இல்லாவிட்டால் உடல் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய தொகையை ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் கடன் வாங்கி கொண்டால் நோய் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ளலாம். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல டாப்ல வருவாங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நன்றாக படிப்பார்கள். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவானவர் 12ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது தீராத வியாதிகள்னால கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குணமடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல வர்றதுனால நீங்க குடும்பத்துல பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்குல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். அதே மாதிரி வந்து கரெக்டா பேசக்கூடியதாக நீங்க இருப்பீங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த அஷ்டம சனினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்க செய்த தொழிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்ப எல்லாமே அதுல வந்து என்னன்னா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை என்பது இப்பொழுது இருக்கும். ஏன்னா சனி பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது பாக்கிய சனிக்கு வர்றாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா இழந்த சந்தோஷம் எல்லாமே வந்து என்னன்னா திரும்ப கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். குருவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிக அளவு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்துல உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையான சூழல் என்பது உங்களுக்கு இருக்கும். சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு இந்த சமயத்துல வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால வந்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் என்பது இந்த வருடத்தில் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்துல தாய்மாமனுடைய உதவிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் என்பது இருக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கால்நடைகளை வளர்ப்பவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா கால்நடைகள்ல பாத்தீங்கன்னா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படலாம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. அப்பதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது நீங்க பெனிஃபிட் எதிர்பார்க்கிறீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். குருவானவர் 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். அங்கிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணலாம். சொற்பொழிவு அல்லது பேச்சு போட்டி இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா நல்ல அந்யோன்யமான உறவு நிலை ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா செய்வீங்க. அதே நேரத்துல மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது உதவி செய்யக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா புனித யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது நல்லது. இல்லைன்னா அந்த வியாதினால பார்த்தீங்கன்னா அதிக அளவு துன்பப்படக்கூடிய நிலை ஏற்படும். ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் ஜூலை மாசம் வக்ரமாகறதுனால அந்த சமயத்துல நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எளிதில் உங்களுக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை என்பது இந்த வக்ரமான காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல விழுவுறதுனால அதிக நேரம் உழைப்பதன் மூலமாக உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவு செலவுகள் ஏற்பட்டு பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் செலவுகளை குறைத்து சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. இதனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும். 2ஆம் திருமணத்தை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் அல்லது கால்நடைகள் இரட்டிப்பு ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். இந்த சமயத்துல பேச்சு போட்டி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறிவுத்திறன் சம்பந்தமான போட்டிகள்ல நீங்க பங்கேற்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பார்த்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் செய்கின்ற செயல்களில் வந்து கவனமாக இருப்பது நல்லது. கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுது. அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் 3ஆம் இடத்துல விழுவுறதுனால சிறிய தடை தாமதங்களுக்கு பிறகு அரசு காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இளைய சகோதர உடன்பிறப்புகளிடம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்பு சுமூக நிலை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுவுறதுனால தங்கம் வந்து உங்களுக்கு வந்து சேருவதற்கான அமைப்பு இருக்கிறது. சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரம் குருவினுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுவுறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல பார்த்தீங்கன்னா சிறிய தடைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இதனால உங்களுக்கு அஷ்டம சனி ஏற்படுது. இந்த அஷ்டம சனியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல பாக்குறதுனால நீங்க பேசுற பேச்சுல வந்து குடும்பத்துல வந்து கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவுறதுனால முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு முதல் திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து நல்ல நட்பு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நட்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். குரு மற்றும் கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுறதுனால நீங்க செய்கிற காரியங்கள்ல சிறிய தடைகள் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுவுறதுனால அதிக அளவு தைரியம் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுறதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. இந்த சமயத்தில் விரிவாக்கம் என்பது எதுவும் செய்யக்கூடாது. இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 2ஆம் இடத்துல விழுவுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்புல பாத்தீங்கன்னா கவனம் இருக்கணும். இல்லைன்னா கவன சிதறல்கள் ஏற்பட்டு படிப்புல வந்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் வக்ரமான காலகட்டத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகம் மன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மட்டும் வேலை பார்க்கும் இடங்கள்ல பொறுமையாக இருப்பது. மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது உங்களுக்கு இருக்காது. இந்த சனியானவர் ஜூலை 13ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் வேலை பார்க்கும் இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அந்த சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பார்த்தா அவங்களுடைய பலம் வந்து அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கால்கள்ல வந்து அடிபடாம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா கால்கள்ல வந்து அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக பாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறப்புறுப்பு மலத்துவாரங்களிலும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்க நிலையில பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது.
குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியம் என்பது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அதிசார குருவானவர் எப்பொழுது வக்ரம் ஆகிறாரோ அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். நிலம் ஏதாவது வாங்குனீங்கன்னா அந்த சமயத்துல வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குவது நல்லது. இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரமான காலகட்டத்துல 8ஆம் இடத்தை பார்க்கிற சமயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தீராத வியாதினால கஷ்டமும் ஏற்படும். ஆகையால் இந்த அதிசார குரு எப்ப வக்ரம் ஆகிறாரோ அந்த சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான மாசம் சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல அந்த சமயத்துல மட்டும்தான் பாதிப்புகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வெளியிடங்களில் வேலை செய்வர்கள் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு மற்றும் கேதுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சலசலப்புகள் ஏற்பட்டு குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வந்து அணியக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமையும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால பேசுற பேச்சுல மட்டும் குடும்பத்துல வந்து நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பேச்சினால மட்டும்தான் வந்து குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பெயர் புகழ் எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும். குரு, சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பழைய வீடுகள் அல்லது பழைய நிலங்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே நேரம் வாங்குற சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறிய தொந்தரவுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். சனி மற்றும் ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சிறிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வந்த தொந்தரவுகள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும். பழைய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகுனால தொந்தரவு இருந்தாலும் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர்கள் நிச்சயம் வந்து நன்றாக படித்து விடுவார்கள். அதே போல் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கு. அதனால உங்களுக்கு படிப்புல பாத்தீங்கன்னா ஆர்வம் என்பது இருக்காது. ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய பார்வையானது 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சமயத்தில் எதிரிகளினுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு அவர்களால தொந்தரவு என்பது இருக்காது. குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய தொகையை ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் நீங்க கடனாக வாங்கிக்கிட்டீங்கன்னா நோயிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்காது. ஆகையால நீங்க கொஞ்சம் குழம்பி போய் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால தாய்மாமன்மார்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். உங்களுக்கும் தாய்மாமன்மார்களுக்கும் இந்த சமயத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது.
சனி வக்ரமான காலங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். அந்த காலகட்டத்தில் பெரிதான அளவுக்கு கஷ்டங்கள் என்பது இருக்காது. அதே நேரம் இந்த சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை அதிபதிங்கிறதுனால பிறப்புறுப்பு, மலத்துவாரம் மற்றும் பாதங்கள்ல பாத்தீங்கன்னா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆன்மீக உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற நாட்டத்தை வந்து குறைப்பார். இதன் மூலமாக சனி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாட்டம் குறைவதன் மூலமாக கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல வர்றதுனால செய்கின்ற தொழிலின் மூலமாக எதிர்பாராத பண வரவுகள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். குருவானவர் 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். இதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. தாயாரின் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். பழைய வண்டி, வாகனங்கள் அல்லது வீடுகளை விற்பதன் மூலமாகவும் வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். மனைவி மற்றும் நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்கும். கவர்மெண்ட்ல ஏதாவது நீங்க ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் என்பது இந்த சமயத்தில் கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வெற்றிகள் என்பது வந்து சேரும். எண்ணிய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கம், வெள்ளி வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. அரசால் அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய சொன்ன பேச்சை வந்து கேட்பார்கள். இந்த சமயத்துல முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. பங்கு சந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே நேரம் பூர்வீக சொத்தின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இந்த அதிசார இடப்பெயர்ச்சியின் போது உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானங்களும் வரும். துலாம் ராசினியர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. தங்கம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது உங்களுக்கு மேலதிகாரிக்கும் வந்து போகும். அதே நேரம் வேலையிலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசி மேல விழுவுறதுனால நீங்க செய்கிற எல்லா செயல்களையும் பாத்தீங்கன்னா வெற்றிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்பது நிச்சயம் உறுதி. சனியானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு பயப்படுவாங்க. அதே நேரம் சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட வந்து உஷாரா இருக்கணும். இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனியானவர் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் நீங்க உங்களுடைய எதிரியிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் பாதங்கள்ல பாத்தீங்கன்னா அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியிடங்களுக்கு இரவு நேரங்களில் செல்லும்போது கவனமா இருக்கணும். இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா வக்ரமான காலத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்க்கிற சமயத்துல உங்களுக்கு தீராத வியாதிகளால அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிதான அளவு பாதிப்புகள் என்பது இருக்காது. ஆகையால் ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள்.
ஆனால் ராகுவினுடைய பார்வை 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால, காலேஜ் படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, காதலிக்கிற துலாம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் விட்டுக் குடுத்து சென்றால் மட்டும் தான் காதல்ல வந்து சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து பெரிதான பாதிப்புகள் என்பது உங்களுக்கு கிடையாது. தொழில்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த அதிசார குருவானது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவி பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. படிப்புல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியா நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு தங்கம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் வந்து உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவியர் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு நிச்சயம் உறுதி. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும். இந்த அதிசார குருவினுடைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உறுதி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளோ அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கோ பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த அதிசார குருவானவர் நவம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார். அந்த சமயத்துல அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அந்த சமயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அந்த அதிசார குரு வக்ரமான சமயத்துல பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி இருந்த எதிரிகளிலிருந்து நீங்க விலகி நிக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து அவர்களுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நீங்க அவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போகாம ஒதுங்கி நிற்பது நல்லது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற தொழில வந்து கவனமா இருக்கணும். அதே நேரம் தொழில பாத்தீங்கன்னா புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த 10ஆம் இடத்துக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில வந்து நிச்சயம் ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும். புதிய வேலை கிடைப்பதோ அல்லது இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, தமிழ் வருஷம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே குரு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பொன், பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க, டாப்ல இருப்பாங்க. அதே நேரம் சனியினுடைய பார்வையும் ராகுவினுடைய பார்வையும் 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல வந்து சின்ன சின்ன உட்பூசல்கள் என்பது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய உறக்கத்தை கெடுத்தாலும் குருவினுடைய பார்வை வந்து 12ஆம் இடத்துல விழுவுறதுனால உங்களுக்கு பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. நிம்மதியாக தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் அல்லது நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய்கள் ஏற்படுவதாக இருந்தால் கழுத்து, தோள்பட்டை, பிறப்புறுப்பு, மலத்துவாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல வர்றதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சனியானவர் ஜூலை மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாயி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சமயத்துல வந்து ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நீங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல புதிய சொத்துக்கள் வாங்கும் போதும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அந்த சமயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த சனி வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். இல்லைன்னா படிப்புல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை வந்து பார்க்கிறாரு. இதனால அந்த சமயத்துல வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாங்குற சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி
இருக்கிறதுனால காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது சரியான காலகட்டம் என்பது கிடையாது. சனி வக்ரமான காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை என்பது விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவானவர் வருஷம் முழுக்க இருக்கிறதுனால, புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில தொடங்காமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில எக்ஸ்பான்ஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தற்போது பண்ண வேண்டாம். ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்ல விழுவதனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா, வக்ரமாகி அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் கிடைப்பது கடினம். அதே நேரத்தில இளைய உடன்பிறப்புகளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு தரமாட்டாங்க. இது வந்து பெரும்பாலும் ஜூலை மாசத்திலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி, அதாவது அதிசார பெயர்ச்சிக்கு முன்னால வரைக்கும் மட்டும்தான். குருவானவர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அந்த கடக ராசிக்கு வர்ற குரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு புதிதாக ஒரு முயற்சிகள் பண்றீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்ன்மெண்ட்ல சப்போர்ட் எதிர்பார்க்கிறீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இந்த சமயத்தில் குருவானவர் கடக ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல அனுகூலமான சூழ்நிலை என்பது காதலர்களுக்கிடையே இருக்கும். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொல் பேச்சையும் இந்த சமயத்தில் கேட்பார்கள். உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அதிசார சமயத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த அதிசார சமயத்தில பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்ல இல்ல. ஆனால் சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவினுடைய பார்வை 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால, நீங்க பேசுற பேச்சுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேச்சினாலே பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து என்னன்னா சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில உங்களுடைய செல்வம், அதாவது பொருள் எல்லாமே வந்து என்னன்னா அதிகமாக செலவாகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆகையால் செலவுகள வந்து கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. வருடம் முழுக்க ராகுவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்ல விழுவறதுனால, வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் அடிக்கடி வந்து போகும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த சமயத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதாவது தகப்பன் வழியிலுடைய சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சமயத்துல வந்து சோசியல் மீடியால நீங்க ஒரு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நிச்சயம் ட்ரெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த 9ஆம் இடத்துல இருக்க குருவானவர் பார்த்தீங்கன்னா, உங்கள தான தர்மங்கள வந்து அதிகமாக செய்ய வைப்பார். அதோட சிலருக்கு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சமயத்தில் ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். அதோட உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பாபிஷேகத்துல வந்து என்னன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்ல விழுகுறதுனால, உங்களுக்கும் நண்பர்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். சனியினுடைய பார்வையானது 11ஆம் வீட்ல விழுகுறதுனால, கால்நடைகளை வளர்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கவனமா இருக்கணும். ஏன்னா சனி வக்ரமான காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு வந்து ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனியானவர் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் வக்ரமாகிறார். அந்த சமயத்துல மட்டும் நீங்க உங்களுடைய கால்நடைகளுடைய ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருக்கணும். ஆக இந்த புதிய தமிழ் வருஷத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. குழந்தை பிறப்பு இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது ஒரு கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்குது. ஆனா நீங்க குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இதுல கவனமா இருந்தாங்கன்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, உங்களுடைய செயல்பாடுகள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு வரும். அதே நேரம் சந்தோஷமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால, கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே மாரி நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால, மனைவியின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணத்தை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதிய அளவு ஆதரவு கிடைப்பது என்பது கடினம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஏற்படுது. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினாலே பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல சொந்த தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா செய்யற தொழில பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதுல நட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொழிலை இந்த சமயத்துல விரிவுபடுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எதிரிகள் நிறைய உருவாவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பகைமை என்பது அதிகமாக ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால உங்களுக்கு களங்கம் எதுவும் ஏற்பட்டாலும் குருவினுடைய அருள்னால பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு வந்த களங்கங்கள் அனைத்தும் விலகிவிடும். ராகுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவதனால பூர்வீக சொத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா அதுல வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் பிள்ளைகளுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் என்னன்னா உங்களுடைய சொன்ன பேச்சை இந்த சமயத்துல கேட்க மாட்டார்கள். குருவினுடைய பார்வையானது 11ஆம் வீட்டுல விழுவதனால கால்நடைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற தனுசு ராசினியர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி உங்க இருவருக்கும் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குருவானவர் 18/10/2025 அன்று அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசி பார்த்தீங்கன்னா அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல அவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. ஆகையால் புதிதாக திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நன்றாக இருக்கும். பழுது ஏற்பட்ட வாகனங்கள் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான உறக்க நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால எந்த ஒரு கஷ்டமான சூழல் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் குரு என்னன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியத்தின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது அந்த சமயத்தில் நிறைய காத்திருக்கிறது. ஆகையால் செலவுகள் என்பது அதிகம் வருவதற்கான சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தீராத வியாதிகளால ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதிகளின் மூலமாக குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ஏதாவது போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சுமூகமான நிலையின் மூலமாக விவாகரத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கேதுவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். ஏன்னா படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குறை என்பது இருக்காது. மகர ராசினியர்களே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் என்பது கட்டாயம் நடக்கும். அதே நேரத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுக்கு தங்கம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம்
நேரம் இந்த குரு பகவானானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டுல வந்து ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குரு மற்றும் ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதியான உறக்கம், அதே நேரத்தில் அதிகப்படியாக தூங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது தந்தை வழி சொத்துக்கள்ல வந்து சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. அதே நேரம் அவர்களின் படிப்புக்காக அதிகப்படியாக செலவுகள் செய்ய நேரிடலாம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கிற முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்தால் வெற்றிகள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவுறதுனால காதலிக்கிற மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, இல்லை என்றால் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ராகுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால புதியதாக சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் எதுவும் இருக்குதா என்பதை செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சனியானவர் வக்ரமான காலங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்ல வந்து நிதானத்தோடு செயல்படுவது நல்லது, இல்லைன்னா முயற்சிகள்ல தோல்விகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனியானவர் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்கார். அந்த சமயத்துல உங்களுடைய செயல்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. அந்த சமயத்துல உங்களுக்கு இளைய சகோதரன் வந்து ஆதரவு எதிர்பார்ப்பது கடினம். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அப்போது அவர் அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கால்நடைகள் வளர்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா வெற்றிகள் என்பது இந்த அதிசார பயிற்சி சமயத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அரசிடமிருந்து அனுகூலமான காரியங்கள் எதிர்பார்க்கலாம். தங்கம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதர உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்தின் போது உங்களுக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே நேரத்துல நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். இந்த அதிசார காலகட்டத்துல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதலீட்டுல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயம் அந்த வழிகளில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வரவு என்பது நிச்சயம் வரும். ராகுவினுடைய பார்வையானது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கிறது நல்லது, இல்லைன்னா படிப்புகள்ல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும், பெரிதான அளவுக்கு தடை என்பது இருக்காது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவதனால சொந்த தொழில வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் ஆரம்பிக்கலாம். அதன் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அரசு வேலைக்கு ஏதாவது நீங்க புதிதாக முயற்சி செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். இதன் மூலமாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிக அளவு வண்டி வாகனங்கள் அல்லது நிலங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செய்வீர்கள். அதே மாதிரி ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். கோயில்களை வந்து புதுப்பிப்பீர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிறருக்கு வந்து எஜுகேஷன்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7ரை சனியினுடைய கடைசி பகுதியான குடும்ப சனியில நீங்க இருக்கிறீங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பேசுற பேச்சுல வந்து குடும்பத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி வக்ரமான காலங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரமா இருக்காரு.
இருக்கிறாரு. அந்த சமயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனால நீங்க பேசுற பேச்சுல மட்டும் கவனமா இருங்க. இந்த சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி. அவர் வந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது அதிகரிக்கும். அதனால நீங்க செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. இதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய களங்கங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு என்பது குறையாது. ராகுவானவர் உங்களுடைய ராசியின் மேல இருக்காரு. குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இருக்கின்ற புகழைத்தான் அதிகப்படுத்த செய்வார். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு என்பது வரும். அதே நேரத்துல நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு மனக்கசப்புகள் என்பது இருக்காது. நிம்மதியான சூழ்நிலை என்பது வேலை பார்க்கும் இடங்களில் உங்களுக்கு இருக்கும். புதிதாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா பெரிதான பாவகிரகங்களுடைய பார்வை என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இல்ல. அதனால நீங்க ஏதாவது புதிதாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல வந்து கேதுவினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவுறதுனால நிறைய அபார்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 18/10/2025ஆம் ஆண்டு அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றாரு. இதனால உங்களுக்கு கடன் அல்லது நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல அனுசரணையான சூழ்நிலை என்பது மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு இருக்கும். ராகுனுடைய பார்வை 11ஆம் வீட்டுல விழுகுது. அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் 11ஆம் வீட்டுல விழுவதனால கால்நடைகளை வளர்ப்பவங்க பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதியான உறக்க நிலை என்பது இந்த சமயங்களில் உங்களுக்கு இருக்கும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். அப்புறம் திருமண யோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த சூழ்நிலையில் இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது பல பேருக்கு இருக்கிறது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால மனசஞ்சலங்கள் என்பது பல பேருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் தீராத வியாதிகளால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். நிறைய பகைமை என்பது மற்றவர்களுடன் ஏற்படும். குருவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவாகரத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு விவாகரத்து என்பது சுமூகமான நிலையில் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் திருமணம் என்பது உடனடியாக நடக்கும். குருவினுடைய பார்வையானது 10ஆம் இடத்துல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உயர் பதவி அல்லது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. லாபஸ்தான அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால வருகின்ற லாபங்கள் அனைத்தும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. ஆகையால் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வருடத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல கிடையாது. ஆகையால அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல அக்டோபர் மாசம் குரு அதிசார பயிற்சியாகி கடகராசிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். ராகுவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற முயற்சிகள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அதே நேரத்துல அந்த அதிகரிக்கக்கூடிய முயற்சினால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். காதலிக்கிற கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு என்பது இருக்காது. சுமூகமான நிலை என்பது உங்களுக்குள் போய்கொண்டிருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால தீராத வியாதிகள்னால அவஸ்தைப்பட்டு இருந்தீங்க அப்படிங்கிறனால இந்த சமயத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல கோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து கேஸ் ஏதாவது இப்ப இந்த சமயத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கான அமைப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால 7ரை சனியில வந்து ஜென்ம சனியில இருக்கீங்க. இதனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே வந்து கவனமாக இருப்பது நல்லது.
உங்களுடைய ராசியில சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அடிக்கடி சோம்பல் தன்மை என்பது அதிகமாக இருக்கும். ஆகையால் சுறுசுறுப்பாக இருந்தால் இந்த ஜென்ம சனியை நீங்கள் முற்றிலும் விலகி வரலாம். சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவுறதுனால நீங்க செய்யற தொழில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வந்து போகும். ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை ஈஸியா நீங்க சமாளிச்சிருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சொத்துக்கள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வில்லங்கம் வந்து சரிபார்த்து வாங்கணும், இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுவுறதுனால இளைய உடன்பிறப்புகளிடம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது கடினம். அதே நேரத்துல கவர்மெண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த சமயத்தில் கிடைப்பது மிக அரிது. அதுக்கப்புறம் நீங்க செய்கிற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நிதானமா செய்யணும். நிதானமா செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு நிம்மதியான உறக்க நிலை என்பது ஏற்படும். அதே நேரத்துல ராகுவும் கூட இருக்கிறதுனால அதிகமாக உறங்கி எந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகமாக வந்து போகும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்பது இருக்காது. அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிகளை பாத்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் கமிஷன் தொழில பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைப்பது கடினம். ராகுவானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கவனமா இருக்கணும், இல்லைன்னா அந்த பேச்சு மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது குடும்பத்துக்குள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த ராகுவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு என்பது அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையிலிருந்து விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இந்த அதிசார காலத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே மீண்டும் உங்களுக்கு வரும். அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தகப்பன் வழியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து என்னன்னா நல்ல காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை வந்து இந்த சமயத்துல கேட்க மாட்டாங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வக்ரமாகிறார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை என்பது ஏற்படும். நண்பர்களோடும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படும். தொழில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இளைய உடன்பிறப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் நன்றாக உதவுவார்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துல பாத்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு நடக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.